ஒருத்தங்க தொழிற்கல்வி சம்பந்தப்பட்டது அப்படின்னா அதற்குண்டான ஜாதக அமைப்பா அதை தொடர்ந்து அவர் செய்வாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவரை அதில் சேர்த்து விடணும். இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க. உடனே படித்து முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இறங்குவாங்க. ஆனால் அதில் சிறு நஷ்டம் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த பக்குவம் இல்லாமை அப்படிங்கிறது இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது முதலீடு செய்து புதியதாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஒரு ஆர்வத்தின் மிகுதியினால், ஆசையின் மிகுதியினால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. அதில் நஷ்டம் ஏற்படும். என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்க தகுதியில்லாத ஒரு வேலையை தேடி அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. படித்தது ஒரு கல்வி, வேலை பார்க்கறது ஒன்று கல்வி. அப்போ அன்னைக்கே அவங்க என்ன வேலை பார்க்கலாம், இந்த படிப்பு இதற்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிந்து செய்தாலே அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையிலும் ஒரு டிகிரி படிச்சுட்டு இன்னொரு டிகிரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணுவாங்க. பார்க்கக்கூடிய வேலைன்னா சாதா டிகிரி படித்ததுக்குண்டான வேலை அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்போ இந்த 2வது கல்வி செகண்ட் டிகிரி படித்ததுக்குண்டான செலவும் அதோட நேரமும் கண்டிப்பாக அவங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அந்த தகுதிக்கேற்ற வேலை, படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது இந்த லக்னம் போகும்போது, இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை இந்த படிப்பே தேவையானது, போதுமானது, இதற்கு மேல் வருமானம் பார்க்கக்கூடிய வழி என்னதோ அதை மாத்திரம் பாருங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவோம். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வெறும் டிப்ளமோ மட்டும்தான் படிப்பாங்க. படிச்சுட்டு டக்குன்னு ஒரு 6 மாதம் வேலை அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு அகெயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ், அது தொடர்புடைய ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு ஃபாரினோ இல்லைன்னா வேற ஒரு இடங்களுக்கோ வேலை போவாங்க. நல்ல வருமானம்ங்கிறது கொடுக்கும். இவங்களுக்கு இந்த கல்வி கை கொடுக்குமானா கொடுக்கும். அவர்களுடைய கிரக அமைப்பு, கிரக நிலைகள், இந்த லக்னங்கள் மாறும்போது அந்த முன்னேற்றத்தை, திடீர் முன்னேற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜாதகத்தில் படிப்புங்கிறது 2ஆம் பாவகம். அது எதிர்காலத்தையும் அந்த கல்வி கை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு எத்தனை காலகட்டங்கள் பயன்படும், அதை அவர்கள் நீண்ட காலமாக பயன்படுத்துவார்களா அப்படிங்கிறதை தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக கல்வியை சார்ந்த பதிலுக்கு நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஏன் இந்த பதிவுன்னா, இப்போ இந்த எக்ஸாம் வரப்போகிறதுனால நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை எந்த வழியில் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.